முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சொந்தமான 800 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். சிபிஐ 14 வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்த வழக்கில் அமலாக்கத்துறை தற்போது நடவடிக்கை. பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் சதீஷ் 50 கோடி ரூபாய்க்கு காக்சின் ஷெப்பர்டு நாய் வாங்கியதாக வெளியான தகவல் பொய். வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து விளம்பர மோசடியை அம்பலப்படுத்தியது அமலாக்கத்துறை. பெங்களூரில் சாலையின் நடுவே சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டபடி தீ குடித்த நபர் கைது. இன்ஸ்டாவில் வீடியோ வெளியான நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவித்ததாக போலீசார் நடவடிக்கை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேள்வி. இன்று விடுமுறை என தெரிவித்துவிட்டு வேறு எந்த பதிலும் கூறாமல் சென்ற ஓ பன்னீர்செல்வம். நீலகிரி மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. கனமழையினால் நீர்நிலைகள் நிரம்ப வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 2,02,531 பயனாளிகளுக்கு ரூபாய் 357.43 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ரூபாய் 418.15 கோடி மதிப்பீட்டில் 6,760 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்ததோடு ரூபாய் 390.74 கோடி மதிப்பீட்டில் 7,369 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூரில் அறிவுசார் நகரம் திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் சாலையில் கூவமாற்றின் குறுக்கே ரூபாய் 20 கோடியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று பொன்னேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதி கொடுத்திருக்கிறோம் என பட்டியலிட முடியுமா என்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். இந்தியை திணிக்க மாட்டோம், நீட் விலக்கு தருவோம் என்று உறுதியளிக்க முடியுமா எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விலக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? தமிழ்நாட்டில் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும். டெல்லியின் ஆளுமைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது என்று பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனி தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழகத்தில் தமிழ் வழியில் மருத்துவ கல்வியை போதிக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. மருத்துவ பாடப்புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்தியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அண்மை காலமாக அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டு வந்த செங்கோட்டையின் புகழாரம். இந்து சமயங்களை விலை மாதவுடன் ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை.
எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வது என சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஆலோசனை. விபத்தில் சிக்குவோருக்கு மருத்துவ சிகிச்சை, காப்பீடு உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் உடனடியாக கிடைக்க வேண்டும். அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்கள் 6 மாதங்களுக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசு பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியீடு. முழுவதுமாக தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கே தமிழ் வழியில் படித்தவருக்கான பணியில் 20% முன்னுரிமையில் அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிப்பு. இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அமைதி மற்றும் ஒற்றுமையின் உணர்வு எப்போது மேலோங்கட்டும் என்று புனித வெள்ளியை முன்னிட்டு பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.